எஸ்எஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நற்செய்தின்னு சொல்லலாம். எஸ்எஸ்சி 2025-2026க்கான ரிவைஸ்டு கேலண்டரை விட்டுருக்காங்க. இந்த தடவை எக்ஸாம் டேட்ஸ் கூட கொஞ்சம் எக்ஸாக்டா விட்டுருக்காங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா நடத்திடுவாங்க அப்படின்னு நம்பப்படலாம். ஸோ செலக்ஷன் போஸ்டோடைய நோட்டிஃபிகேஷன் ஜூன் 2ஆம் தேதி வரப்போகுது. அண்ட் எக்ஸாம் வந்துட்டு 24 ஜூலைலேருந்து 4 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சிஜிஎல் உடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி வரப்போகுது. எக்ஸாம் டேட் 13 ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சிஹெச்எஸ்எல் உடைய நோட்டிஃபிகேஷன் ஜூன் 23ஆம் தேதி வரப்போகுது. எக்ஸாம் டேட் 8 செப்டம்பர்லேருந்து 18 செப்டம்பர் வரைக்கும் இருக்கலாம். எம்டிஎஸ் உடைய நோட்டிஃபிகேஷன் ஜூன் 26ஆம் தேதி வரப்போகுது. 20 செப்டம்பர்லேருந்து 24 அக்டோபர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. அதே வந்துட்டு சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸோட நோட்டிஃபிகேஷன் ஜூன் 16ஆம் தேதி வரப்போகுது. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு எக்ஸாம் இருக்கலாம். அண்ட் கடைசியா ஜூன் மாசத்துல வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனா ஜூனியர் இன்ஜினியர் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 30/6 அதாவது ஜூன் 30ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாம் வந்து 27 அக்டோபர்லேருந்து 31 அக்டோபர் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜூன் மாசத்திலேயே சரவெடி மாதிரி ஒவ்வொரு நாள் கேப்லயே அத்தனை நோட்டிபிகேஷன்ஸ் விட போறாங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த சீசன் எஸ்எஸ்சி சீசன் அண்ட் இந்த வருஷம் நம்ம எஸ்எஸ்சி ஆஃபீஸர் ஆகிறதுக்கு நம்ம அடாப்டி சார்பா வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். அண்ட் இதே மாதிரி ஸ்பீடி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.